ஆசிரியர் அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ரூஃபினா ராஜ்குமார். இன்று தூய ஆவியால் நாம் எடுத்துச் செல்லப்படுகிற அனுபவம் பற்றி பார்ப்போம். தூய ஆவியால் கொண்டு செல்லப்படுதல் என்கிற காரியம் ஒன்று உண்டு. இது தூய ஆவியின் செயலே. நாம் ஆவியால் நிரப்பப்படும் போது இது நடைபெறுகிறது. உயிருள்ள கடவுளின் பெரும் சாட்சியாக விளங்க நாம் எடுத்துச் செல்லப்படுகிறோம். இது தூய ஆவி விருப்பப்படி நடக்கிறது. ஆவிக்குரிய உண்மைகளை கற்றுக் கொடுப்பதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறோம். இறைவாக்கினர் எசையா மேலே எடுத்துச் செல்லப்பட்டு அவருக்கு காண்பிக்கப்பட்டது. கடவுள் அரியணையில் அமர்ந்திருந்தார். எசையா 6ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 1. மேலும் அவருக்கு பெரிய ஊழியம் கொடுக்கப்பட்டது. இதுவே ஊழியங்கள் உருவாகும் இடம். இறைவாக்கினர் எலியாவிற்கு இது வழக்கமாக நடைபெறும் ஒரு காரியமாக இருந்தது. 1 அரசர் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒபேதியா எலியாவிடம் கூறும் வார்த்தைகள் இவை: நான் உம்மை விட்டு அகன்றவுடன் ஆண்டவரின் ஆவி உம்மை எனக்கு தெரியாமல் தூக்கி கொண்டு போய்விடலாம். இந்த வார்த்தைகளில் இருந்து நாம் இறைவாக்கினர் எலியா அடிக்கடி பல இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்று அறிந்து கொள்கிறோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் கூறுகிறார், ஆண்டவரின் ஆற்றல் பெரும் வல்லமையோடு என்மேல் வந்தது, அவரின் ஆவி என்னை எடுத்துச் சென்றது. இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கும் இது அடிக்கடி நிகழ்கிற நிகழ்வாக இருந்தது. திருவெளிப்பாடு நூலின்படி யோவான் இயேசு கிறிஸ்துவை, அவரின் மாட்சியை, அவரின் அதிகாரத்தை கண்டார். அவர் அரியணை இருந்த அறையை சந்தித்தார். அரியணை மேல் கடவுள் அமர்ந்திருந்ததை கண்டார். யோவான் விண்ணரசு ஆட்சி மன்றத்தை கண்டார். அவருக்கு விண்ணக செயல் திட்டங்கள் காண்பிக்கப்பட்டது. அவருக்கு வரவிருந்த காரியங்கள் காண்பிக்கப்பட்டது. அவருக்கு இந்த பூமியில் கடவுள் அரசு மலர்வது, சாத்தானின் அரசு அழிவது மற்றும் ஆண்டவரின் ஆளுகை காண்பிக்கப்பட்டது. பிலிப்புவின் வாழ்க்கையிலும் கூட ஆவியானவரால் எடுத்துச் செல்லப்படுதல் காணப்பட்டது. திருத்தூதர் பணிகள் இப்படி கூறுகிறது: அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்துச் சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 39-40. நாம் ஆவியால் நிரப்பப்படும் போது அவரின் விருப்பப்படி நாமும் கூட எடுத்துச் செல்லப்பட்டு கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, வாய் பேசியிராத இந்த பூமி தோன்றின காலம் முதல் மறைவாக இருக்கிற அதிசயமான காரியங்கள் நமக்கு காண்பிக்கப்படும். நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போதோ அல்லது ஆழமான ஜெபத்திலே தரித்திருக்கும் போதோ ஆவியால் எடுத்துச் செல்லப்படுதல் நடக்கலாம். இது எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். இது ஆண்டவரை வழிபடும் போதோ அல்லது இறைவார்த்தையை அறிவிக்கும் போதோ அல்லது இயேசுவின் உடலை, இரத்தத்தை நம் நாவில் நாம் பெறும் போதோ நடக்கலாம். தொடர்வோமா நண்பர்களே?